பல இடங்களில் ஒரு சீரில்லாமல் ஒருக்களித்த முறையில் ஒரு தலை ஒரு திசையில் இருந்தால் மற்ற தலை இன்னொரு திசையிலாகவும் கிட்டத்தட்ட அங்கு எடுக்கப்பட்ட எலும்பு கூடுகளில் 40% 4 வயசுக்கும் 12 வயசுக்கும் இடைப்பட்ட குழந்தைகளாகவே அங்கு இருந்தவர்கள் குறிப்பிட்டார்கள். ஏன் இந்த குழந்தைகள் அப்பாவிகளுக்கு என்ன நடந்தது? இது ஒரு நீதியான விசாரணையாக மேற்கொள்ளப்பட்டு விசாரணை செய்யப்படுமானால் சரத் வீரசேகர தமிழ் மக்கள் மீது மேற்கொண்ட இனப்படுகொலைகள், அவரால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டவருடைய விவரங்களும் வெளியிலே வரும். இந்த கொலைகளுக்கு காரணமான ஒரு பச்சை இனவாதியான சரத் வீரசேகர அவர்கள் இந்த விடயங்களை முன்வைப்பது, நான் நினைக்கிறேன் அது ஒரு பெரிய விந்தையாக நாங்கள் பார்க்கவில்லை. சில இடங்களில் ஒரு துணியிலே கொஞ்சம் எலும்பு கூடுகளை சேர்த்து ஒன்றாக கட்டியபடி கொண்டு போய் கூட போட்டிருக்கிற நிலைமை ஒன்றை பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்னோட இளமை காலத்தை போல எனக்கு இப்போ சூப்பரா வேலை செய்ய முடியும். இது ஓர்த்தோசீல் பயன்படுத்தியதற்கு அப்புறம். மூட்டு வலிக்கான விஞ்ஞான ரீதியான தீர்வு ஓர்த்தோ ஷீல்ட். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழுக்களின் தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். அண்மையில் நீங்கள் செம்மணியின் அகழ்வு நடவடிக்கை இடம்பெறுகின்ற இடத்துக்கு சென்று திரும்பியிருந்தீர்கள். மிகவும் ஒரு நெருடலான அந்த சம்பவங்கள் அனைவராலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. புகைப்படங்களினூடாக நீங்கள் நேரடியாக செல்லுகின்ற போது எப்படி இருந்தது? குழந்தைகளினுடைய பால் குடிக்கின்ற போத்தல்கள், அதே போன்று பல குழந்தைகளோடு தொடர்புபட்ட விடயங்கள் எல்லாம் அங்கு அகழ்வு நடவடிக்கைகளின் போது மீட்கப்படுகின்றன. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ச்சியாக யுத்த காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் அந்த மக்களோடு வாழுகின்ற ஒருவராக எப்படி பார்க்கிறீர்கள்? கடந்த வாரம் நான் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தை சென்று பார்வையிடுவதற்கான அனுமதியை யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்ற நீதியாளர் ஆனந்தராஜா அவர்களுடைய பணிப்பின் பேரில் எனது சட்டத்தரணியோடு சென்று நான் அந்த இடங்களை பார்வையிடுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கே இலங்கை கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் அரசியலமைப்பு சபையினுடைய அரசியலமைப்பு பேரவையினுடைய உறுப்பினராக இருக்கின்ற தினேஷா அவர்களும் அந்த இடத்துக்கு வருகை தந்திருந்தார். அதனை விட நீதியரசர் ஆனந்தராஜா அவர்களும் அந்த இடத்திலே பார்வையிட்டுக் கொண்டிருந்தார். சட்டத்தரணிகள் ஜெயரூபன், நிரஞ்சன் போன்றவர்களும் அங்கே கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அதனை விட தென்னிலங்கையில் இருந்து வந்த பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் என்று பலரும் ஈடுபட்டிருந்தார்கள். 11 மீட்டர் 12 மீட்டர் நீள அகலம் கொண்ட ஒரு துண்டு பகுதிக்குள் மட்டும் நான் சென்று பார்த்த அன்று வரை 115 மனித உடலங்களுக்கான எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருந்தது. அதிலே 105 எலும்புக்கூடுகள் முழுமையாக அடையாளப்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்டிருந்தன. இதனை விட சின்ன பிள்ளைகளுடைய சப்பாத்துக்கள், விளையாட்டு பொருட்கள், புத்தக பைகள் என்று அடையாளம் காணப்பட்ட சில பொருட்களும் அங்கே எடுக்கப்பட்டு ஒவ்வொரு பெட்டிகளிலே அவை இடப்பட்டிருந்தது. அவை தொடர்பாக வருகிற 5ஆம் தேதி மாலை 1 மணியிலிருந்து 5 மணி வரையும் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் அங்கு வருகை தந்து பார்வையிட்டு அடையாளப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. நான் அந்த இடங்களில் சென்று பார்த்த பொழுது பல இடங்களில் ஒரு சீரில்லாமல் ஒருக்களித்த முறையில் ஒரு தலை ஒரு திசையில் இருந்தால் மற்ற தலை இன்னொரு திசையிலாகவும், இன்னொரு தலை ஒரு குறுக்கு திசையாகவும் மனிதர்களை அப்படியே கொண்டு போய் கொட்டி விட்டது போல ஆய்வுகளிலே அவர்கள் மெல்ல மெல்ல துடைத்து அந்த எலும்பு துண்டங்களை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதனை விட அந்த ஒரு சின்ன துண்டுக்குள் மட்டும் இவ்வளவு பேருடையதென்றால் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம் பூர்ணமாக ஆய்வு செய்யப்படுமானால் கிட்டத்தட்ட 1000 தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதனை விட நான் பார்த்த இடத்திலே ஒரு அரையடி தாளத்தில் தான் இந்த எலும்புக்கூடுகள் இருந்தன. அவ்வளவு தூரம் 1995ஆம் ஆண்டிலிருந்து 2001ஆம் ஆண்டு வரையும் அந்த பகுதியிலே பெருமளவுக்கு சிங்கள இராணுவத்தினுடைய முகாமும் காவலர்களும் அந்த பகுதியை சுற்றுமாக இருந்திருக்கிறார்கள். செம்மணி பகுதி என்பது முழுமையான ஒரு இராணுவ முகாமாகவே இருந்திருக்கிறது. அதனை அந்த அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தை தவிர அதனுடைய வெளிப்புறங்களில் உள்ள வயல்வெளிகளும்
ஒரு பரந்த மனித எலும்புக்கூடுகளுக்கான வயல்களாக எலும்புக்கூட்டு வயல்களாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் உண்டு. ஏனென்றால் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு பக்கத்தில் தான் கிருசாந்தியும் அவருடைய உறவினர்களும் எலும்புக்கூடுகளாக தசை துண்டங்களாக எடுக்கப்பட்டார்கள். ஆகவே இந்த சந்தேகம் அதிகமாக உண்டு. இது தனிய இந்து மயானத்தில் மட்டும், அந்த அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் இருக்கின்ற விடயத்துக்கு அப்பால் வெளிப்புறமாகவும் இது உண்டு. இந்த நிகழ்வுகளை, இந்த விடயங்களை பார்க்கிற பொழுது அந்த காலகட்டத்திலே யாழ்ப்பாண மாவட்ட தளபதியாக முன்னாள் ஆளுநராக இருந்த சந்திரசிறி அவர்கள் இருந்திருக்கிறார். சந்திரிகாவினுடைய ஆட்சி காலம் கர்னல் ரத்வத்தி அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார். சந்திரிகாவோடு அந்த ஆட்சி காலத்திலே டக்ளஸ் சிவானந்தா அமைச்சராக இருந்திருக்கிறார். கதிர்காமர் அயலுறவுத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். ஆகவே இந்த அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தினுடைய எலும்புக்கூடுகள், மனித எலும்பு தொகுதிகளுடைய சூத்திரதாரிகளாக நாங்கள் பேசப்படாத ஆட்களாக இருக்கின்ற சந்திரஸ்ரீ, சந்திரிகா, கதிர்காமர் போன்றவர்களும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நான் அந்த இடத்திலே உணர்ந்து கொண்டேன். ஒரு பெரிய மனித பேரபலம் நடைபெற்று முடிந்த இடமாக, தமிழர்கள் மீது பிரியப்பட்ட இனப்படுகொலைகளுடைய அண்மைக்கால சான்றாக, மிகப்பெரிய ஆதாரமாகத்தான் இந்த அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தினுடைய மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அந்த அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தினுடைய தென்கிழக்கு மூலையை அண்டியும் பல இடங்களில் இவ்வாறு எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. கழனி பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் உட்பட வரலாற்று துறையை படிக்கின்ற மாணவர்களும் அந்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கே நடக்கின்ற விடயங்களை பார்க்கிற பொழுது அந்த எலும்புக்கூடுகளுக்கு மேலே சில பனை மரங்கள் நாட்டப்பட்டிருக்கின்றன, சிறிய வடலிகளாக இருக்கின்றன. ஆகவே அந்த ஒரு காலத்திலாவது ஆய்வு செய்து யாரும் கண்டுவிடக் கூடாது என்பதற்காக அந்த பனை மரங்கள் அந்த நேரத்தில் விதையாக இடப்பட்டு அது இப்பொழுது வடலியாக வந்திருக்கக்கூடும். ஆய்வு செய்து கொண்டு போற அந்த பகுதியிலும் நிறைய எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. சில இடங்களில் ஒரு துணியிலே கொஞ்சம் எலும்புக்கூடுகளை சேர்த்து ஒன்றாக கட்டியபடி கொண்டு போய் கூட போட்டிருக்கிற நிலைமை ஒன்றை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது தமிழ் மக்களை பொறுத்தவரை கொக்கு தொடுவாய், திருக்கேதீச்சரம், மன்னார், திருவோணமலை, சம்பூர், அதைவிட இன்று செம்மணி, இந்த இடங்களில் இருக்கின்ற இந்த மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மிகப்பெரிய அளவில் எங்களுடைய மக்கள் எவ்வாறு சித்திரவதை செய்து அடித்து நொறுக்கப்பட்டு எலும்புக்கூடுகளாக அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு கொடூரமான மனநிலையை. 4 வயது குழந்தைகள் கிட்டத்தட்ட அங்கு எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் 40% 4 வயசுக்கும் 12 வயசுக்கும் இடைப்பட்ட குழந்தைகளாகவே அங்கு இருந்தவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆகவே ஏன் இந்த குழந்தைகள் அப்பாவிகளுக்கு என்ன நடந்தது? 115 கிட்டத்தட்ட 45 வரையான எலும்புக்கூடுகள் சின்ன குழந்தைகள், 14 வயசிலிருந்து 12 வயசுக்கு உட்பட்டவர்கள் என்ற நிலைமை மிக மோசமானது. பல பேருடைய எலும்புக்கூடுகள் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு உடைக்கப்பட்ட நிலையில் கடுமையான சித்திரவதைகளுக்கு பின்னர் தான் அது தாக்கப்பட்டிருக்கலாம் என்ற உருவங்களை ஆய்வாளர்களும் குறிப்பிட்டார்கள். அவை தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலையினுடைய ஒரு உச்ச வடிவத்தை இது காண்பிக்கின்றது. இங்கே எங்களை பொறுத்தவரை இது ஒரு சர்வதேச கண்காணிப்புக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். எல்லா இடங்களிலும் கண்டெடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் போல இவையும் ஏமாற்றப்பட்டு அல்லது 10ஓடு 15ஆக போகாமல் அந்த இடத்திற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரும் அந்த இடத்துக்கு வருகை தந்திருந்தார். அணையா விளக்கு போராட்டமும் நடைபெற்றிருந்தது. மக்களுடைய வருகையும் எதிர்பார்ப்பும் கூட அதற்கு ஒரு நீதி விசாரணை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அந்த வகையிலே பொறுப்புக்கூறல், நீதியை வழங்குதல் என்ற வகையில் இந்த அரசாங்கம் நேர்மையான வகையில் அதற்குரிய விடையை மக்களுக்கு வழங்க வேண்டும். இதன் மூலமாக தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்போது இடம்பெறுகின்ற அகழ்வு நடவடிக்கைகள் அல்லது விசாரணை பொறிமுறைகள் தொடர்பில் எல்லாமே உள்ளக ரீதியாகவே இடம்பெறுகின்றன. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை வந்து திரும்பிய பின்னரும் இவை தொடர்பிலோ அல்லது இனிவரப் போகின்ற நாட்களில் இப்போது பேசப்படுகின்ற செம்மணி, அதே போன்று வடக்கு கிழக்கு எங்கும், கிழக்கு மாகாணம் எங்கும் பல மனித புதைகுழிகள் இருப்பதாக நீங்கள் சம்பூரையும் குறிப்பிட்டிருந்தீர்கள். சர்வதேச ரீதியாக இதற்கான ஒரு நிவாரணம் வழங்கப்படும் அல்லது சர்வதேச ரீதியான ஒரு நகர்வுகள் ஏதாவது தென்படுகின்றனவா? இதுவரையும் சர்வதேச சமூகத்தினுடைய செய்திகள் கிடைக்கவில்லை. ஆனால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் நேரடியாக வந்து பார்வையிட்டது என்பது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம். இதனை விட இன்னும் பல ராஜதந்திரிகள்
இருக்கின்ற பல தொண்டு நிறுவனங்கள் இந்த விடயங்கள் பற்றி தங்களுடைய கருத்துக்களை ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள். உடனடியாக இதையுமே அவர்கள் வெளியிடக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. இப்பொழுது சிஐடி கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் பகுதியிடம் அந்த பகுதி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே முழுமையாக அரச போலீஸ் புலனாய்வை சேர்ந்த சிஐடியினர் தான் முழு ஈடுபாடுகளிலும் இருக்கிறார்கள். விசாரணைகளிலும் அவர்கள் மேற்கொள்வதாக அறிகிறோம். பலரை தனித்தனியாகவும் கூட்டாகவும் விசாரிப்பதாகவும் அறிகிறோம். இந்த விடயங்கள் வேறு திசைகளுக்கு கொண்டு செல்லப்படாமல் நேர்மையான விசாரணையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் தொடர்ந்தும் வலியுறுத்துகின்ற செயல்பாடுகளை முன்னெடுக்கின்றோம். சர்வதேச ரீதியான ஒரு தலையீடு என்பது மிக மிக முக்கியமானது ஒன்றாக கருதப்படுகின்ற போது அவற்றுக்கான அழுத்தங்கள் ஏதாவது உங்கள் தரப்பில் அல்லது மக்கள் பிரதிநிதிகள் சார்ந்து ஒன்றாக கட்சிகள் சார்ந்து ஏதாவது முடிவுகள் எடுத்திருக்கின்றீர்களா? சர்வதேச சமூகத்தினுடைய பல்வேறுபட்ட அங்கத்தினருக்கும் இந்த விடயத்தை நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். தொடர்ந்தும் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். மனித உரிமை அமைப்புகளுக்கும் நாங்கள் இந்த விடயங்களை எழுத்து மூலமாகவும் வழங்கியிருக்கிறோம். ஏனெனில் இது ஒரு சர்வதேச தரப்பினுடைய நேரடி விசாரணை, நேரடி பார்வை, அவர்களுடைய கண்காணிப்போடு தான் இந்த விடயத்தை கையாள முடியும். இந்த ஆய்வுகள் எங்களுடைய மக்களுக்கு என்ன நடந்தது என்பதை தெளிவாக சொல்லக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சர்வதேசத்துக்கான செய்திகளை மக்களுடைய செய்திகள் என்ற வகையில் நாங்கள் மிக தெளிவாக முன்வைத்து வருகிறோம். இப்போது இன்னும் ஒரு விடயம் ஆதாரமாக குறிப்பிடப்படுகின்றது. செம்மணி தொடர்பில், யாழ் செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக கிருசாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்ட லயன்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருப்பதாக அவரது மனைவியை மேற்கோள் காட்டி ஒரு கடிதம் ஒன்றை வெளியிட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அந்த இடத்தை சென்று பார்த்து வந்த பின்னர் இதிலே ஒரு வகையை நாங்கள் இரண்டு வகையாக பார்க்க வேண்டும். ஒன்று, திடீரென அவர் இவ்வாறான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிற பொழுது நான் சர்வதேச விசாரணைக்கு தயார், நான் அதனை வந்து சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பது அது எவ்வளவு நம்பகத்தன்மையானது அல்லது நம்பிக்கைக்குரியது என்பது தெரியவில்லை. ஏனென்றால் அவருக்கு தீர்ப்பு அவருக்கு மட்டுமல்ல இன்னும் 4 பேருக்கு சேர்த்து மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டு அவர்கள் இப்பொழுது அந்த தீர்ப்பின் வழியிலே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இவ்வளவு காலமும் நாங்கள் சர்வதேசத்திடம் இதனை ஒப்புவிக்க தயார் என்ற செய்தியை சொல்லி இருக்கவில்லை. இப்பொழுது அவர்கள் அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் சில வேளைகளில் இதனை கால இழுத்தடிப்பு செய்வதற்கு அல்லது இவற்றை மறைப்பதற்கு கூட ஒரு யுக்தியாக இதனை அரசு பயன்படுத்தக்கூடும். அல்லது வெளிப்படையாக நேர்மையாக அவர் ஒரு கண்ணியத்தோடு அங்கு நடந்த விடயங்களை சொல்வாரானால், ஏற்கனவே அவர் நேர்முகம் கிருசாந்தியினுடைய கொலை வழக்கு நடந்த நேரம் நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருந்தார் 600க்கும் மேற்பட்டவர்கள் அந்த பகுதிகளிலே புதைக்கப்பட்டிருப்பதாக. அந்த உண்மையானால் அவருடைய சொல்லுகின்ற இந்த சர்வதேச விசாரணை குழுவுக்கு முன்னுக்கு தான் சொல்ல வரும் விடயம் உண்மையாக இருந்தால் வரலாறு அவருக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறது. அது நீதியின் தராசிலே நேர்மையானதாக அமைய வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக அவரை ஒரு கருவியாக புலனாய்வுத்துறையோ அரசோ அதை பயன்படுத்தி கொண்டால் அது மிக பாரதூரமானது, பாதுகாப்பற்றது. ஏனென்றால் குறிப்பாக அவருடைய மனைவி மூலமாக அந்த கடிதம் வழங்கப்பட்டிருப்பது கூட சில சந்தேகங்களை தருகிறது. எதற்கும் நாங்கள் பொறுத்திருந்துதான் இந்த விடயம் பற்றி இன்னும் மேலதிகமாக பேச முடியும். இதே சமகாலத்தில் இன்னும் ஒரு கருத்து வெளியாகி இருக்கின்றது, நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை இராணுவத்தின் மீது சுமத்துவதற்கு ஒரு தரப்பினர் முயற்சிக்கிறார்கள். விடுதலை புலிகள் தரப்பினர் சித்திரவதை முகாம் நடத்தினார்கள். விடுதலை புலிகள் அமைப்பில் இணைவதற்கு இணக்கம் தெரிவிக்காத தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவ்வாறு கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் தான் செம்மணியில் இருப்பதாக முன்னாள் அமைச்சரும் முன்னாள் ரியல் அட்மிரலுமான சரத் வீரசேகர் அவர்கள் ஒரு கருத்தினை ஊடகங்கள் முன்னிலையில் குறிப்பிட்டிருக்கின்றார். இவருடைய கருத்து தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேரடியாக அவரை எதிர்கொண்டவர். அவர் இவ்வாறான ஒரு கருத்தையும் கூறுகின்றார். சரத் வீரசேகர என்பவர் கிட்டத்தட்ட இலங்கையினுடைய ஒரு இனவாதத்தின் உச்ச முகத்தை காட்டுகின்ற ஒரு மனிதர். அவ்வாறானவர் இராணுவ போலீஸ் படைப்பிரிவுகளில் அவர் கடமையாற்றி இருக்கிறார். அவர் ஊர்காவல் படைகளுக்கெல்லாம் பொறுப்பாக இருந்து பல தமிழ் மக்கள் மீதான பல இனப்படுகொலைகளுக்கான சூத்திரதாரிகளில் அவர் ஒருவர். இது ஒரு நீதியான விசாரணையாக மேற்கொள்ளப்பட்டு விசாரணை செய்யப்படுமானால் சரத் வீரசேகர தமிழ் மக்கள் மீது மேற்கொண்ட இனப்படுகொலைகள், கொலைகள், அவரால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டவருடைய விவரங்களும் வெளியிலே வரும். அவை உச்சமாக ஒரு பௌத்த பேரினவாத சிந்தனைக்குள் இருக்கின்ற இனவாத சிந்தனையை தன்னுடைய மூலதனமாக கொண்ட சரத் வீரசேகர் அவர்களை இம்முறை மக்கள், சிங்கள மக்கள் நிராகரித்திருந்தார். அப்படி இருந்தும் அவர் தொடர்ந்தும்
இந்த விடயங்களில் கூக்குரலிடுவதும் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அவர் முயற்சிப்பதும் ஒரு கால மாற்றத்தில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய பாதகமான விளைவு. அவர் இதை திசை திருப்ப அல்லது மடை மாற்ற முயற்சிக்கிறார். ஆனால் இந்த எடுக்கப்படுற எலும்புக்கூடுகள், அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கிற பொருட்களினுடைய காலத்தை பார்க்கிற பொழுது அவை 1995 ஆண்டுக்கும் 2001 ஆண்டுக்கும் இடைப்பட்டதாகவே பெரும்பாலானவர்கள் குறிப்பிடுகிறார். அப்படியானால் அந்த 95 2001 ஆண்டு அந்த பகுதி முழுவதும் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலும், குறிப்பாக யாழ்ப்பாண குடாநாடு என்பது விடுதலை புலிகள் அற்ற முழுமையான இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பிரதேசம். அவ்வாறான இடங்களில் இந்த கொலைகளுக்கு காரணமான ஒரு பச்சை இனவாதியான சரத் வீரசேகர அவர்கள் இந்த விடயங்களை முன்வைப்பது, நான் நினைக்கிறேன் அது ஒரு பெரிய விந்தையாக நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் அவருக்குரிய தொழில் சிங்கள மக்களிடம் இதனை திசை மாற்ற அல்லது சிங்கள பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுப்பதற்கு அவர் அடிக்கடி இவ்வாறான விடயங்களை சொல்லிக் கொண்டிருப்பார். முழுமையான நம்பிக்கை அல்லது அங்கே நடந்த விடயங்கள் தெளிவாக தெரிகிறது. உங்களுக்கும் தெரியும், கடந்த காலங்களிலே எந்த ஒரு இராணுவ இழப்புகள் நடந்தாலும் அந்த இராணுவத்தினுடைய உடல்கள் இராணுவத்தாலேயே தென்பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டது. அதனை விட பல தாக்குதல்களில் கொல்லப்பட்ட இராணுவத்தினுடைய உடல்களை விடுதலை புலிகள் நேரடியாக இராணுவத்திடம் செஞ்சிலுவை சங்கத்தினூடாக, சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினூடாக கையளித்திருந்தார்கள். இங்கே எந்த இடத்திலுமே அவ்வாறான இராணுவ உடல்களையோ அல்லது சிங்கள மக்களுடைய உடல்களையோ அடக்கம் செய்ய வேண்டிய தேவை விடுதலை புலிகளுடைய காலத்திலேயோ விடுதலை புலிகளுக்கோ அல்லது யாருக்கும் இருக்கவில்லை. இந்த விடயத்திலே ஒன்றை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது முழுக்க முழுக்க இராணுவத்தினராலும் கடற்படையினராலும் இங்கிருந்த படைகளாலும் தமிழ் மக்கள் மீது திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு இனப்படுகொலை. ஆகவே இந்த இனப்படுகொலைக்கான நீதி விசாரணை என்பதை மறைப்பதற்கு அல்லது அங்கே எடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகள் திசை மாற்றுவதற்கு, அவற்றை செயல்பட விடாமல் தடுப்பதற்கு கடுமையான முயற்சிகளை சரத் வீரசேகர போன்ற இனவாதிகள் மேற்கொள்வார்கள். ஆனால் அவற்றையும் கடந்து எங்களுடைய இறந்து போன மக்களுடைய ஆத்மாக்களும் தமிழ் மக்களுடைய நீண்டகால வேண்டுகையும் நீதியை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து அந்த விடயத்தை முன்னெடுப்போம். இன்னும் ஒரு விடயத்தையும் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்தவினுடைய கைதும் அவர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய தகவலும், அது மட்டுமல்லாது கன்சைட் திருகோணமலையில் இருந்த வதை முகாம் தொடர்பிலும் 5 மாணவர் உட்பட 11 பேர் கடத்தல் விவகாரத்தில் கடற்படையினர் தொடர்பட்டிருக்கின்றார்கள். இலங்கையில் கடற்படையினர் பல கடத்தல் காணாமலாக்குவதற்கு காரணமாயிருந்திருக்கின்றார்கள். இப்போது கடற்படையினரை நோக்கி ஒரு விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் தமிழர்கள் காணாமல் போதல், கடத்தப்பட்ட விவகாரங்களுக்கான போலீஸ் பதிவு இருக்கின்ற போது அவை இன்னும் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை. ஒரு மக்கள் பிரதிநிதியாக, குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கடற்படையினர் பல கடத்தல்களோடு தொடர்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. திருகோணமலையில் 60 பேர் தடுத்து வைத்து சித்திரவதை செய்யப்பட்டதாக அவருடைய முதற்கட்ட விசாரணைகளில் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இந்த சம்பவம் உங்களால் எப்படி அவதானிக்கப்படுகிறது? கடற்படையினருடைய சித்திரவதை முகாம்கள் பல இடங்களிலே அமைந்திருந்திருக்கின்றன. குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே காரைநகர் கடற்படை தளமும் கொலைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் மிகப்பெரிய தளமாக இருந்திருக்கிறது. வவுனியா ஈரப்பெரிய குளத்துக்கு அருகிலே உள்ள கடற்படை தளம் கடல் இல்லாத இடத்தில் அமைக்கப்பட்டு அந்த இடத்திலே பல பேர் கொண்டு செல்லப்பட்டு அங்கே அவர்கள் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். முழங்காவில் பகுதியில் இருக்கின்ற கடற்படை தளம், இப்பொழுதும் இருக்கிற தளம், அந்த நேரத்திலே மிக கூடுதலானவர்களை கொலை செய்ததாக குறிப்பிடப்படுகிறது. திருகோணமலை பகுதியிலே கடற்படை தளம்தான் சித்திரவதை கூடமாக மாறி இருக்கிறது. அதனை விட அநேகமான இளைஞர்களை கைது செய்து அவர்களை சித்திரவதை செய்து கொலை செய்வதிலும், இந்த போராட்டத்தினுடைய முன்னிற்கு நிற்கக்கூடிய அல்லது சிந்தனையாளர்கள், கருத்தியலாளர்களை கொலை செய்வதிலும் கடற்படையினுடைய பங்குதான் மிக அளவிலே கூடியிருந்தது. கொழும்பிலே கூட கடற்படையினருக்கான பல சித்திரவதை கூடங்கள் இருந்திருக்கின்றன. பணம் பறித்தல், கப்பம் வாங்குதல் போன்ற விடயங்களை எல்லாம் கடற்படையினரே செய்திருந்தார்கள் என்பதை கடந்த கால வரலாறுகள் குறிப்பிட்டிருக்கின்றன. ஆகவே மிக தெளிவாக ஒன்று தெரிகிறது, இலங்கையிலே இராணுவம் மட்டுமல்ல, கடற்படை, போலீஸ் மற்றும் அதிரடிப்படை போன்றவை கூட இவ்வாறான சித்திரவதை முகாம்களை வைத்திருந்து பல பேரை கொலை செய்வதிலும், பல பாலியல் வன்புணர்வுகளை மேற்கொண்டு அவர்களை கொலை செய்து தாழ்ப்பதிலும் இவர்கள் மிக கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். இலங்கையினுடைய வரலாற்றில் இவ்வாறான கடற்படையினுடைய பங்கு அதிகமாக உள்ளது என்பதை பல செய்திகள் குறிப்பிட்டிருக்கின்றன. அந்த வகையில் மன்னாரில் கூட இதற்கான பல ஆதாரங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே கடற்படையும் இலங்கையினுடைய மிக மோசமான ஒரு சித்திரவதைக்குரிய, இன அழிப்புக்குரிய படையாகவே
செயல்பட்டது என்பதை நாங்கள் வெளிப்படையாகவே இப்பொழுதும் பார்க்க முடிகின்றது. நீங்கள் அரசியல் பிரமுகர் என்பதை கடந்து ஒரு அதிபராக இருந்திருக்கின்றீர்கள், நீண்ட காலமாக மக்களோட வாழ்ந்தவர் என்கின்ற வகையில் இந்த கடற்படையினர் ஏன் இதற்குள் அந்த அரசால் அல்லது அரச இயந்திரத்தால் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு தமிழ் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டார்கள் என்று உங்களுடைய அந்த அனுபவம் என்னவாக இருக்கின்றது? ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தை அழிப்பதற்காக இலங்கை அரசானது போலீசாரை வைத்திருந்து போலீசாருக்குள்ளேயே பல பிரிவுகளை உருவாக்கி இருந்தார்கள். ஆரம்ப காலங்களில் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான CSU ஒன்று இருந்தது. பிறகு TID-யாக அதனை மாற்றினார்கள். அதனை விட பல CID என்பதும் போலீசுக்குள்ளேயே உருவாக்கப்பட்டது. 4ஆம் மாடி சித்திரவதை கூடம் என்பது இலங்கையிலே மிக பேர் போன ஒரு இடம். இவ்வாறான பல விடயங்களை போலீசாரை வைத்து கையாண்டார்கள். இராணுவத்தினுடைய இன்டெலிஜென்ட் பியூரோக்கள் உட்பட இராணுவ உளவு பிரிவுகள் மிக மோசமாக செயல்பட்டார்கள். அதிலேயும் அவர்களுடைய ஃபீல்பேக் குரூப் என்பது யாழ்ப்பாணத்திலே பலரை கண்ட இடங்களிலே சுட்டு தள்ளி சென்றார்கள். கடற்படைகளுக்கு முழுமையாக அந்த பங்கை கொடுத்திருந்தார்கள். இங்கிருக்கக்கூடிய இளைஞர்கள், கடற்தொழிலுக்கு செல்லும் எங்களுடைய தொழிலாளர்கள் அல்லது கடலூடாக ஏதாவது போக்குவரத்து செய்வார்கள், கொண்டு வருவார்கள் என்ற அந்த சந்தேகங்களின் அடிப்படையில் பல பேரை சுட்டு தள்ளுவதற்கும் ஆதி முதல் குறிப்பாக 85ஆம் ஆண்டு குமுதினி படகிலே தமிழர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுவதற்கு கடற்படையே பிரதான காரணமாக இருந்தது. அதே போல குருநகர் கடலிலே 35 மீனவர்கள் வெட்டி சாய்க்கப்படுவதற்கும் கடற்படையே காரணமாக இருந்தது. வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளில் கடலில் வைத்து மிக மோசமாக அப்பாவி தமிழர்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு கடற்படை மிக மிக கூடிய தன்னுடைய பங்கை வகித்திருந்தது. ஆகவே ஒரு வெறியாட்டம் உள்ள இனவெறி பீடித்து போயிருக்கின்ற இரத்தத்தை உறிஞ்சுகின்ற உறைய வைக்கின்றவர்களாகவே கடற்படையினர் இருந்தாங்க. அவர்கள் கடலில் மட்டுமல்ல தரையிலும் கூட செல்வாக்கு செலுத்தியவர்களாக, பலரை கொலை செய்பவர்களாக, சித்திரவதை செய்பவர்களாக மாறியிருந்தார்கள். இது அரசுக்கு தேவையாக இருந்தது என்றால் கடல் கண்காணிப்பு என்ற பெயரிலே அவர்கள் தமிழ் மக்களுடைய தொழில்களை முடக்குதல், இளைஞர்களை கைது செய்தல் அல்லது தமிழர்களை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிப்பது போன்ற விடயங்களிலே அவருடைய பங்கு அதிகமாக இருந்தது. ஏன் விமானப்படையிடம் கூட ஒரு சித்திரவதை முகாம் இருந்திருக்கிறது பல இடங்களில். இவை வவுனியாவிலே உள்ள ஜோசப் முகாம் என்பது அந்த விமானப்படை தளத்துக்கு பக்கத்திலே அவர்களுக்கும் அந்த ஜோசப் முகாம் என்பது பெரிய சித்திரவதை கூடமாகவே இருந்திருக்கு. இராணுவ முகாம் இப்பொழுதும் அது ஜோசப் முகாம் என்ற பெயரோடு இருக்கிறது. ஆனால் அங்கே முழுமையாக இராணுவம் மட்டுமல்ல விமானப்படையும் சித்திரவதைகளில் ஈடுபட்டிருந்தது. ஆகவே அந்த ஜோசப் முகாமை தாண்டி சொன்னால் ஈரப்பெரிய குளத்துக்கு பக்கத்துல இன்னொரு கடற்படை தளம். அவ்வாறான வகையில் இந்த கடற்படை, விமானப்படை, போலீஸ், இராணுவம் கூட்டாக தமிழ் மக்களை அழிப்பதில் அவர்கள் செயல்பட்டார்கள். இது ஒரு மிகப்பெரிய உலகம் அறிந்த தெளிவான இனப்படுகொலை என்பதற்கு இவை பெரிய ஆதாரங்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு தமிழர் பிரதேசங்களில் இடம்பெற்று வருகின்ற மிக பெரும் அவலமும் அல்லது மக்களினுடைய கண்ணீராகவும் இருக்கக்கூடிய அவர்கள் உறவுகளை தேடுகின்ற போது இடம்பெற்று வருகின்ற அகழ்வு பணியும், அந்த அகழ்வு பணியில் மக்களினுடைய மனநிலையும் அரசின் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையும் பற்றிய பல விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.